சவுடு மணல் எடுக்க அனுமதி வழங்கியதால் சாலைக்கு வந்த தொழுநோயாளர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு குன்னமஞ்சேரி இந்திரா நகரில் ஆரணி ஆற்றங்கரை ஒட்டிய நீர்நிலை அல்லாத பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பட்டா நிலத்தில் நெடுங்காலமாக வீடு கட்டி வசித்து வந்தனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதிக்கு அருகாமையில் இருக்கும் கிராமமான ஆரணி ஆற்றங்கரையின் எதிரில் இருக்கும் பைரவன் குப்பம் பகுதியில் அரசால் சவுடு மணல் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டு அதன்படி அப்பகுதிக்கு செல்ல இப்பகுதி மக்கள் வசிக்கும் ஆற்றங்கரை ஒட்டி கரையை கரைத்து கனரக லாரி வாகனங்கள் சென்று வர அவர்களுக்கு பாதை ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. பின்பு அவ்வாறு மணல் எடுக்கும் பணிகள் நிறைவு பெற்றவுடன் அந்த குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் ஆற்றின் கரையை கரைத்த இடத்தில் எவ்வித சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டு சென்றுவிட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து எந்தவித பயனும் ஏற்படவில்லை. இதனால் கடந்த மழைக்காலத்தில் ஆற்றில் நீர் அதிகமானதாலும் ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையை திறந்ததாலும் ஆற்றில் நீர்வரத்து அதிகமாகி சவுடு மணல் எடுப்பதற்காக கரைந்த பாதையின் வழியாக வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளான போது அப்பகுதிக்கு வருகை தந்த அதிகாரிகள் வெள்ளம் ஏற்பட காரணமான அப்பகுதியை பார்வையிட்டு மழைக்காலம் முடிந்ததும் கரையை சீரமைத்து தருவதாக உறுதியளித்தனர். ஆனால் இதுவரையில் எவ்வித சீரமைப்பு பணிகளும் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் கனிமொழியிடம் இந்திரா நகர் ஒற்றிய ஆற்றங்கரையான சவுடு மணல் எடுப்பதற்காக கரைக்கப்பட்ட கரையினை இந்த கோடை காலத்திற்குள் சரி செய்து அடுத்து வரப்போகும் மழைக்காலங்கள் அப்பகுதிக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுத்திட வேண்டி நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு எங்க பகுதி குன்னமஞ்சேரி இந்திரா நகர் பகுதி. இந்த பகுதி முழுக்க தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு அரசே பட்டா வழங்கி இங்கே நாங்கள் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த மக்கள் வாழ்ந்து வரோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பகுதியை ஒட்டின கரையை கரைச்சி எங்கள் கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வைரங்குப்பம் பகுதிக்கு சவுடு மணல் எடுக்க அரசு கோர விட்டாங்க. அந்த கோரைக்கு அந்த பக்கம் வைரங்குப்பம் பகுதிக்கு போனோம்னா எங்கள் கரையை கடந்து தான் அந்த பக்கம் போனோம். அதனால எங்கள் கரையை கரைச்சி கனரக வாங்கின லாரிகள்லாம் போயிட்டு அந்த பக்கம் சவுடு மணல் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கோரை முடிஞ்ச பிறகு அந்த எங்க வீட்டுகளுக்கு ஒட்டினாமை அருகாமையில் இருக்கிற அந்த கரையை சீரமைக்காம அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. இது சம்பந்தமா நாங்க அப்பவே உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட சொன்னோம், எங்க கரையெல்லாம் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, மழை வந்தாக்க நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க பாதிக்கப்படுவோம் சொன்னோம். நாங்க போட்டு தரேனாங்க, நான் அதை போட்டு தராம அப்படியே விட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலை கடந்த மழை காலத்துல பிச்சாட்டூர் அணை திறந்த உடனே நேரா அந்த வெள்ளமானது நேரா எங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த கரையை கரைச்ச பகுதியில தான் வெள்ளம் நேரா மேல புகுந்து எங்க அந்த 1வது வார்டு குன்னமஞ்சேரி பகுதி முழுவதும் வெள்ளக்காடாகி அந்த பகுதி மக்கள் அனைவரையும் மண்டபத்தங்கள் தங்க வச்சு போட்டு கொண்டு வந்து மீட்டு எடுத்து மண்டபத்தங்களை தங்க வச்ச ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்பவும் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்வையிட்டு உடனடியே இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே இந்த கரையை நாங்கள் சீரமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது சம்பந்தமா இன்னைக்கு நாங்க ஆர்டிஓ அம்மா கிட்ட அவங்க கிட்ட வந்து பார்த்து இந்த கோடை காலத்துக்குள்ள அந்த கரையை சீரமைக்கணும், அப்படி இல்லைன்னாக்கா திரும்ப மழைக்காலம் வந்துச்சுன்னா திரும்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மட்டும் நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். அம்மா அவங்களும் உடனடியாக அந்த இடத்த வந்து நாங்கள் பார்வையிட்டு அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்றதா உறுதியளிச்சிருக்காங்க. பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புறோம். பேர் கோபி, குன்னமஞ்சேரி, பொன்னேரி.